என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. குட் மார்னிங் guys, how are you? இன்னைக்கு மொய் விருந்தோட செகண்ட் டே. ஸோ இன்றைக்கி நாங்கள் சீக்கிரமாக 5:45க்கு நாங்கள் கிளாஸுக்கு போயிட்டு சைன் போட்டுட்டு டைம் இருக்கிற மிச்ச கேப்பில் என்ன பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோங்க. பிகாஸ் 6 o'clock கிளாஸ்க்கு நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் நாங்கள் பேசிக்கிட்டு ஜாலியாக குட் வைபாக நாங்கள் இருந்தோங்க. ஏன்னா இன்றைக்கி மொய் விருந்தோட செகண்ட் இல்லையா, ஸோ ஜாலியாக இருந்தோம். ஆளே இல்லாத ரெட்டி யாத்திரம் பார்த்தீங்களா, ஸோ அதனாலே நாங்கள் சீக்கிரமாக நாங்கள் போயிட்டோங்க. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க, இந்த சிசர்ஸுக்கு வந்து தாங்க எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே சிசர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக நாங்கள் எல்லாருமே நாங்கள் இருக்கோங்க. வேறு லெவலில் இருக்கோங்க. நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு குட் வைபோடு நாங்கள் குட் வைபோடு இருக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மாலதி மேம் வந்துட்டு ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணணும், பிஃபோர் ஸ்கின்னுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஆஃப்டர் ஸ்கின்னுக்கு என்ன யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ப்ரைமர் யூஸ் பண்ணணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு பர்சனுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற மாரி அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா மாலதி மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஆஃப்டர் பிரேக்குக்கு அப்புறம் ஒரு 5 minutes ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு டீ பிரேக் எடுத்தோங்க. டீ பிரேக் எடுத்துகிட்ட பிறகு அதுக்கு முடிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அனலைசிஸ், ஸ்கின்னோட டைப் சொல்லியிருந்தாங்க. ஆயிலி ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ப்ரைமர் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணணும், பவுடருக்கு என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணணும், கான்டோருக்கு என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணணும், கிளியராக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த அளவுக்குலாம் வந்து மாலதி மேம் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் முடிஞ்ச உடனே நாங்கள் பார்த்தீங்கன்னா சைன் போட்டுட்டு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த கிளம்பின கேப்பில் தாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு 5 to 10 minutes வந்தது. ஜாலியாக நாங்கள் சிரிச்சுட்டு பேசிட்டு இருந்தோங்க. பேசிட்டு மட்டும் இல்லைங்க, எல்லாருமே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக. ஏன்னா வீட்டுக்கு கிளம்புற டைமில் இதோட நெக்ஸ்ட் டே நான் மீட் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் மை விருந்தோட 3rd day நாங்கள் மீட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதனாலேயே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் சைன் பண்ணிவிட்டு பொறுமையாக நாங்கள் கிளம்பிட்டோங்க. சரிங்களா, பாய், see you, டாடா.